துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சரின்னு சொன்னதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா? துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களின் மிகப்பெரிய ஒரு பலவீனமே உங்களை நம்பி ஒரு காரியத்தை கேட்கும் போதோ அல்லது ஒரு சூழ்நிலையின் கட்டாயத்தின் போதோ யாருடைய மனதும் புண்படக்கூடாது என்பதற்காக முகத்திற்கு நேராக வேண்டாம் என்று சொல்ல தெரியாமல் சரி என்று நீங்கள் தலையசைப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வேறு எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருப்பீங்க. யாராவது உங்களை எங்காவது கூப்பிடும் பொழுது நீங்கள் நான் வரவில்லை, எனக்கு அது வேண்டாம், தெரியாது என்று கூறாமல் சரி நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை கூறுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தவறாகவே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உங்களுடைய நேரங்களை போட்டு மற்றவங்களுக்காக ஓடுவதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு விஷயமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் மனமே இல்லாமல் உங்களுக்குள் அழுது கொண்டே வெளியுலகிற்காகவும் உறவுகளுக்காகவும் சரி என்று சொன்ன பல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த முடிவுகள் உண்மையில் உங்களின் மனசாட்சிக்கு உகந்தவைகள் தானா என்றால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்ததாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இருந்திருக்கும். உங்களுடைய தியாகம் செய்துவிட்டு உங்களுடைய ஆசைகளையும் சொந்த விஷயங்களையுமே நீங்கள் தியாகங்கள் செய்துவிட்டு ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் அன்று சொன்ன அந்த ஒரு சரி என்ற ஒற்றே ஒரு வார்த்தை இன்று வரை உங்களின் மனதில் நிம்மதியை குலைத்து கொண்டேதாங்க இருக்கும். சில மனிதர்கள் உங்களை எப்பொழுதுமே பயன்படுத்தி கொண்டேதாங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் அவர்களை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டீங்க. அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க. மீதி நாட்களில் அவர்கள் வேலைக்கு சென்று விட்டார்கள் என்றால் உங்களின் ஞாபகங்கள் அவர்களுக்கு வரவே வராது. பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொன்ன அந்த போலி சம்மதம் உங்களை நீங்களே ஒரு பெரிய சிறைக்குள் போட்டு கொண்டதற்கான சமம் என்பது நீங்கள் யதார்த்தமான ஒரு உண்மையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் புரியாமல் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய மனது உடைந்தாலுமே நீங்கள் சிரித்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றதால் எப்பேற்பட்ட சோகத்தில் உங்களின் முக அழிகையும் புன்னகைகளையும் வெளியில் இழக்காமல் இருப்பது உங்களின் தனித்துவம். உங்களின் கடந்த காலத்தில் உங்களின் இதயம் சுக்குநூறாக உடைந்து நெஞ்சி வெடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு துரோகத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ நீங்கள் சந்தித்த ஒரு குறிப்பிட்ட தருணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசிய போதோ அல்லது நீங்கள் உயிராக நம்பிய நபர் உங்களை ஏமாற்றிய போதோ உங்களுடைய கண்கள் கலங்குவதை காட்டி உங்களின் சுயமரியாதையை இழக்கக்கூடாது என்பதற்காக உங்களின் ஒட்டுமொத்த வழியையும் விழுங்கிக் கொண்டு நீங்கள் வெளியில் ஒரு அழகான புன்னகையை நீங்க உதிக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு புன்னகையை பார்த்த உலகம் இவனுக்கு எவ்வளவு திமிர், எதற்கும் கவலைப்படாமல் சிரிக்கிறான் என்று உங்களை தவறாக பேசியிருக்கும். ஆனால் அந்த போலி சிரிப்புக்கு பின்னால் உங்களின் ஆன்மா எவ்வளவு கதறி அழுதது என்பது உங்களின் தராசு மனதிற்கு மட்டுமே தாங்க தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க எல்லாரையுமே காப்பாத்துனீங்க, ஆனா உங்களை யாருமே காப்பாத்தாமல் நடுத்தரவில் விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய ராசியின் சின்னமே தராசு என்பதால் உங்களுக்கு பிறவியிலேயே ஒரு நடுநிலையான நிதி உணர்வும் பிறரின் கஷ்டங்களை தாங்கக்கூடிய குணமும் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலோ யாருக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் உங்களின் சொந்த வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு ஓடோடி போய் அவர்களுக்கு முன்னால் நின்று அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் எத்தனையோ மனிதர்களை நீங்கள் படுகொலியில் இருந்து காப்பாற்றிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புயல் வீசிய போது நீங்கள் அழுது கொண்டு நல்வழியில் நின்ற போது உங்களை காப்பாற்றவோ அல்லது உங்களுக்கு ஆதரவாக நிற்கவோ இந்த உலகத்தில் ஒரு ஒற்றை மனிதர்கள் கூட இல்லாமல் போயிருப்பாங்க. எல்லாரும் தங்களின் சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களின் கஷ்ட காலங்களில் தள்ளி நின்ற போது நாம் யாரையும் காப்பாற்றினோமோ என்று நம்மை தேற்ற ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருக்கிறதா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா, நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நாளை முதல் உங்களுக்கு கலவையான ஒரு பலன்களானது நாளைய நாளில் உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதிலும் திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள், தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எல்லாம் உடனடியாக நீங்கள் எடுப்பதை கொஞ்சம் நிறுத்தி வைத்துக்கொண்டு பொறுமையாக யோசித்து எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு அது நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை பணி சார்ந்த விஷயங்களுக்குள் கொண்டு வருவது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். தனிப்பட்ட பிரச்சனைகள் என்றால் அதனை நீங்கள் தனியாகவே பேசி முடித்துக் கொள்ள வேண்டும். அதை வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்களில் என்று கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த ஒரு பிரச்சனை என்பது முடிவுக்கு வரவே வராதுங்க. வேலை விஷயத்தில் சண்டை இருந்தாலும் அதையும் நீங்கள் வெளியில் காட்டக்கூடாது. அதையும் நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொண்டும் நடப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்களுடைய காதலருடனோ அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபருடனோ ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த ஒரு நாளில் நீங்கள் பேசினீர்கள் என்றால் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி தீர்த்து கொள்ளலாம். மனதிற்குள் வஞ்சகத்தை வைத்து கொண்டு வாழாமல் யாராவது ஒருவர் அனைத்தையும் மறந்து நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பேசினீர்கள் என்றால் உங்களின் உறவு மீண்டும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். வணிக கூட்டாண்மைகளிலோ அல்லது புதிய ஒப்பந்தங்களிலோ குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக தேடி வர ஆரம்பிக்கும். வெற்றிக்கும் இது உங்களுக்கு வழியை தேடி கொடுக்கும். இருப்பினும் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக எடுத்து வைப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எந்த விதமான முதல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் யோசித்து எடுத்து வைத்தால் அது மிகவும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு கணவன் மனைவி புரிந்து கொண்டும் நீங்கள் வாழவும் ஆரம்பிப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வாழ்க்கையில மகிழ ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த பொருட்கள் உங்களுக்கு பயன்படுகிறதா இல்லையா என்பதை புரிந்து வாங்கி பயன்படுத்தினால் அது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் மேன்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிப்பாங்க. உத்தியோக பணிகளில் எண்ணங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈடேறி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். விரும்பியதை வாங்கி வாழ்க்கையில மகிழ்ச்சி பெறவும் ஆரம்பிப்பீங்க. தன வரவுகளால் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையவும் செய்யும். செய்யக்கூடிய முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். வருமானம் குறித்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உயரவும் ஆரம்பிப்பீங்க. வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. தொழில் செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு சிறிய வேலைகளை தொடங்கி இருந்தாலும் சரி, நீங்கள் வாடிக்கையாளர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு சூடானது பிடிக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஒரு விரயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் செய்யும். துலாம் ராசிக்காரர்களை தற்போதைய உங்களின் கிரக நிலைகளின்படி உங்களின் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த வாழ்க்கையின் லட்சியமே எல்லாவற்றையும் ஒரு சீரான சமநிலையோடு கொண்டு செல்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் எண்ணங்களாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் குடும்பத்தில் இருந்த சில தீர்க்கப்படாத பிரச்சனைகள், சொத்து காரியங்களில் இருந்த இழுபறிகள் அல்லது உறவுகளுக்குள்ள இருந்த மௌனமான யுத்தங்கள் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையின் சமநிலையை முற்றிலும் குலைத்து எறிய ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பேலன்ஸ் செய்ய நினைத்தாலும் ஏதோ ஒரு பக்கம் தராசு முள்ளானது சாய்ந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இப்போது காலங்கள் உங்களின் பக்கங்கள் திரும்பி இருப்பதால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சுமூகமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதையும் நீங்கள் கண்டு மகிழவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் போகிறது. நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஆரம்பிப்பீங்க. தன வரவுகளால் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையவும் செய்யும். செய்யக்கூடிய முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். வருமானம் குறித்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உயரவும் ஆரம்பிப்பீங்க. வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. தொழில் செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு சிறிய வேலைகளை தொடங்கி இருந்தாலும் சரி, நீங்கள்
வாடிக்கையாளர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு சூடானது பிடிக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஒரு விரயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் செய்யும். துலாம் ராசிக்காரர்களை தற்போதைய உங்களின் கிரக நிலைகளின்படி உங்களின் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த வாழ்க்கையின் லட்சியமே எல்லாவற்றையும் ஒரு சீரான சமநிலையோடு கொண்டு செல்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் எண்ணங்களாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் குடும்பத்தில் இருந்த சில தீர்க்கப்படாத பிரச்சனைகள், சொத்து காரியங்களில் இருந்த இழுபறிகள் அல்லது உறவுகளுக்குள்ள இருந்த மௌனமான யுத்தங்கள் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையின் சமநிலையை முற்றிலும் குலைத்து எறிய ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பேலன்ஸ் செய்ய நினைத்தாலும் ஏதோ ஒரு பக்கம் தராசு முள்ளானது சாய்ந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இப்போது காலங்கள் உங்களின் பக்கங்கள் திரும்பி இருப்பதால்